வணக்கம். இந்த வீடியோவில் சற்று முன் 26/5/2026 மாத பென்ஷன் வாங்கும் நபர்களுக்கு குட் நியூஸ் சார்ந்து தகவல்கள் வெளிவந்துள்ளன. இது சார்ந்து விவரங்களை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓய்வூதியர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவ்வப்போது அகவலைப்படி டிஏ, அகவலைப்படி நிலுவைத் தொகை, கருணைத் தொகை பற்றிய அறிவிப்புகள், வாழ்வுச் சான்று சமர்ப்பிப்பது சார்ந்த தகவல்கள், ஓய்வூதியர்கள் குறைதீர் கூட்டம் பற்றிய முக்கிய தகவல்கள், அவர்கள் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள், அதற்கான நிபந்தனைகள் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. ஒவ்வொரு மாதமும் ஓய்வூதியர்களுக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் நடைபெறக்கூடிய குறைதீர் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், அஞ்சல் துறை சார்பில் கோட்டளவில் நடைபெறக்கூடிய ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் பற்றிய அறிவிப்புகளும், இராணுவ ஓய்வூதியர்கள் ஓய்வூதியம் தொடர்புடைய குறைகளை சரி செய்வதற்கான முகாம் சார்ந்து தகவல்கள் வெளியிடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் அனைத்து அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஓய்வூதியர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியர்களின் ஓய்வூதிய பலன்கள் தொடர்பான குறைகளை கேட்டறிந்து தீர்வு காணும் வகையில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் 5/6/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலை 10:30 மணி அளவில் புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் மற்றும் திருச்சி மண்டல இணை இயக்குனர் கருவூல கணக்குத்துறை அவர்கள் முன்னிலையில் ஓய்வூதியர் குறைதீர்க்கும் கூட்டம் நடைபெற உள்ளது. இது தொடர்பாக ஓய்வூதிய பலன்கள் குறித்து குறைகள் ஏதேனும் இருந்தின் மனு செய்ய விரும்புவோர் கீழ்காணக்கூடிய படிவத்தில் தெளிவாக எழுதி அதனை தவறாமல் இரட்டை பிரதிகளில் எதிர்வரும் 25/5/2026 புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு கிடைக்குமாறு அனுப்பி வைத்திட வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஓய்வூதியர்கள் குறைதீர்க்கும் கூட்டம் 5/6/2026 கோரிக்கை படிவம் தவறாமல் கீழே காணக்கூடிய அனைத்து விவரங்களும் பூர்த்தி செய்யப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். மனுதாரர் பெயர் மற்றும் முகவரி, ஓய்வூதிய ஆணையன் PPO நம்பர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் பெயர், ஓய்வு பெற்ற அரசு அலுவலர் கடைசியாக பணிபுரிந்த பதவி மற்றும் அலுவலகம், அரசு அலுவலர் ஓய்வு பெற்ற தேதி, இறந்த தேதி, தீர்வு செய்ய வேண்டிய கோரிக்கையினுடைய விவரம், இதற்கு முன்பு மனு செய்திருந்தால் அதன் விவரம், எந்த அரசு அலுவலரால் கோரிக்கை தீர்வு செய்யப்பட வேண்டும் என்ற விவரம், மேலே கண்ட தகவலை மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி மு. அருணா அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஓய்வூதியர்கள் குறைதீர்ப்பு கூட்டம் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.